ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா 6ஆம் வகுப்புல வந்து இயல் 4 தான் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து இயல் 1லேருந்து 3 வரைக்கும் பார்த்துருப்போம். தனித்தனி வீடியோவாக பார்த்துருப்போம். எப்படி நம்மளோட கிளாஸ் வந்து போகணும்னா, இப்போ வந்து டிஎன்பிசியில் வந்து சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட சிலபஸ் வந்து போக போகுது. ஸோ வந்து எது வந்து சிலபஸ் வந்து டேரெக்டாக கவர் ஆயிருக்கோ அதெல்லாம் வந்து டேரெக்டாக நல்லா பார்த்துட்டு, அதாவது தமிழ் சிலபஸ்ல வந்து இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ கல்வி கண் திறந்தவர்னா வந்து காமராஜர், அவர் தான் வந்து ஜிஎஸ்ல வந்து கவர் ஆவார். ஸோ ஜிஎஸ்க்கு வந்து கவர் ஆகிற மாதிரி என்னென்ன வந்து பாயிண்ட்ஸ் தேவைப்படுதோ அதையும் நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ வந்து இனிமேல் நம்ம வந்து எப்படி வந்து பார்க்க போறோம்னா, சிலபஸ் வைஸ் வந்து எது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து இயல் 4 வந்து முதல் லெசன் வந்து ஔவையார் தான் வந்து எழுதியிருப்பாங்க. ஔவையார் வந்து டைரக்டாகவே சிலபஸ்ல வந்து கவர் ஆகிறாங்க. ஸோ வந்து மூதுரை இதான் வந்து ஔவையார் எழுதினது மூதுரை. இது வந்து நுழைமுன் பார்த்துருவோம். கல்விக்கு எல்லையே இல்லைன்னு சொல்றாங்க. அப்புறம் மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை வந்து கற்றுக்கொண்டே இருக்கிறான் வந்து அப்படின்னு சொல்றாங்க. மனிதன் வந்து பிறந்ததுல இருந்து இறுதி வரைக்கும் வந்து கற்றுக்கொண்டே இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கல்வி மனிதனை வந்து உயர்த்துகிறது. கல்வி தான் வந்து மனிதன் வந்து உயர்த்துது. ஏன்னா இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துடும் பாஸ் ஆகிறோம்னா, இப்போ வந்து அந்த கல்வி வச்சு நம்ம வந்து எக்ஸாம் வந்து பாஸ் ஆகிறோம். இப்போ வந்து பாஸ் ஆகிறனால வேலை கிடைக்குது. வேலை கிடைக்கிறதுனால நம்ம வந்து அந்த கல்வி தான் நம்ம மனிதன் வந்து உயர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கல்வியும் செல்வமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அது பிறருக்கு தந்தாலும் வந்து குறையாது. இப்போ வந்து நான் வந்து இப்போ எல்லாத்துக்கும் சொல்லித்தரேன்னா, இப்போ நான் படித்ததோடு இல்லாமல் நான் இன்னொருத்தருக்கு சொல்லித்தரும் போது எனக்கு இன்னும் வந்து நல்லா பைஹார்ட் ஆகும். ஸோ வந்து அதான் இங்கே வந்து சொல்றாங்க. அடுத்து கல்வியை பிறப்பால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கல்வி வந்து பிறப்பால் வந்து கைப்பற்றவோ வந்து டெஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அழியா செல்வம் ஆகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான் அப்படின்னு சொல்றாங்க. அழியா செல்வம் ஆகிய கல்வி வந்து யார் வந்து கற்று வச்சிருக்காங்களோ, நல்லா தேர்ந்து சிறந்து இருக்காங்களோ, அவங்க வந்து எப்போதுமே வந்து சிறப்பு பெற்றவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. எனவே நாமும் கற்போம் வளம் பெறுவோம். அதனால வந்து நம்மளும் படிப்போம் வளம் பெறுவோம் அப்படின்னு சொல்றாங்க. வந்து பாட்டை வந்து பார்த்துருவோம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். கற்றோன் சிறப்புடையான்னு இங்கேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ மன்னன் இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து சாதாரண ஒரு மனுஷர், ஆனால் அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் நிறையா வந்து சிறந்து எஜுகேட்டட் பர்சனாக இருக்காரு. இப்போ ரெண்டு பேத்துக்கும் யார் வந்து ஒப்பீடு வந்து பண்ணும்போது கிங்குக்கும் நார்மல் பர்சனுக்கும் வந்து ஒப்பீடு பண்ணும்போது நார்மல் பர்சன் தான் வந்து சிறந்தவன் அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து கற்றோன் சிறப்புடையான்னு நம்ம சொல்றாங்க. அப்புறம் மன்னருக்கு வந்து தன் தேசத்துல மட்டும்தான் அவனுக்கு வந்து பவரு எல்லாமே, பவரு மரியாதை எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு படிச்சவன் வந்து இருக்காருன்னா அவர் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் இந்த உலகத்துல வந்து எந்த இடத்துக்கு வந்து சுற்றி போனாலும் அவனுக்கு வந்து சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து இது வந்து ஔவையார் அவர்களால் வந்து எழுதப்பட்டது. இப்போ வந்து சொல்லும் பொருளும் பார்த்துருவோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் மாசரனா குற்றம் இல்லாமல், மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல். அடுத்து சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்தல். சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்தல். இதுக்கு வந்து எப்படி ஷார்ட்கட்னா வச்சுக்கலாம். இப்போ வந்து சீர் வந்து வைக்க போறோம்னா ஆராய்ந்து வச்சிடணும், ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கோங்க. அடுத்து தேசம்னா நாடு, இது வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். மற்றதுனா சீர்தூக்கினா கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், புதுசாக இருக்கும். சீர்தூக்கிங்கன்னா ஒப்பிட்டு ஆராய்தல், மாசரன்னா குற்றம் இல்லாமல். பாடலின் பொருள் வந்து பார்த்தோம், மேலே சொல்லியிருக்கேன். இதுலேயே வந்து ஒருத்தர் ரீட் பண்ணிடுறேன். மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். அதான் நான் சொன்னேன். அப்புறம் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, ஆனால் கல்வி கற்றவனுக்கு வந்து சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு வந்து பாடலின் பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. நூல்வழி வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நூல்வழி வந்து நிறையா இந்த சிலபஸ் சேஞ்சில் வந்து நிறையா வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த நூல் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா ஔவையார் தான் இந்த நூலுக்கான ஆசிரியர். அடுத்து இவர் வந்து என்னென்ன எழுதியிருக்காங்கன்னா, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றியுள்ளார். மறுபடியும் சொல்றேன், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும், நூல்கள் எல்லாம் பார்த்துக்கணும், நூல்களையும் இயற்றியுள்ளார். அப்புறம் மூதுரை என்னும் சொல்லுக்கு வந்து என்ன அர்த்தம்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை, அதாவது முதியோர் கூறும் அறிவுரை என்பதுதான் இது வந்து பொருள். அப்புறம் சிறந்த அறிவுரைகளை கூறுவதில் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. அதாவது சிறந்த அறிவுரைகளை வந்து கூறுவதில் வந்து இதோட பேர் வந்து மூதுரைன்னு வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த நூலில் வந்து 31 வந்து பாடல்கள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாடல்கள் வந்து நூலில் வந்து
31 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 31 பாடல் தான் ஒரு பாட்டை வந்து நம்ம இங்கே வந்து எழுதியிருக்காங்க. இப்போ வந்து அடுத்து பார்த்துருவோம் புக் பேக் கொஸ்டின்ஸு. இப்போ வந்து டக்குன்னு பார்த்துருவோம், ஏன்னா நிறையா வந்து நம்ம பார்க்குறது இருக்குது. ஏன்னா 12th வரைக்கும் பார்க்கணும். இதே மாதிரி இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து பார்த்துருவோம். அடுத்து புக் பேக் கொஸ்டின்ஸ். புக் பேக் கொஸ்டின்ஸ் இந்த அடுத்த சிலபஸ் சேஞ்சில் வந்து நிறையா வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதையும் நம்ம வந்து ஒன்று விடாமல் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து மாணவர்கள் நூல்களை எப்படி வந்து கற்க வேண்டும். மாசுர, அதாவது மாசு இல்லாமல் வந்து கற்க வேண்டும். மாணவர்கள் நூலை மாசரன குற்றம் இல்லாமல் கற்க வேண்டும். அடுத்து இடமெல்லாம் வந்து பிரித்து எழுதும் போது இடம் கூட்டல் எல்லாம், இடமெல்லாம் இந்த சொல்ல வந்து பிரித்து எழுதும் போது இடம் பிளஸ் எல்லாம். அடுத்து மாசர எனும் சொல்லை பிரித்து எழுதும் போது என்ன கிடைக்குன்னா மாசு கூட்டல் அற. அடுத்து குற்றம் இல்லாதவர் என்பது வந்து சேர்த்து எழுதும் போது என்ன வரும்னா குற்றம் இல்லாதவர், இம்ம பிளஸ் இ வந்து மீயா மாறிடும், குற்றம் இல்லாதவர். அடுத்து சிறப்புடையார், சிறப்புடையார்ன்றது வந்து சேர்த்து எழுதும் போது என்ன கிடைக்கும்னா சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார் வந்து சிறப்புடையார்ன்றது மாறிடும். ஸோ வந்து மூதுரை சாப்டர் வந்து அவ்வளோதான். ஸோ வந்து நெக்ஸ்ட் சாப்டர் போயிடுவோம். நெக்ஸ்ட் சாப்டர் என்னன்னா துன்பம் வெல்லும் கல்வி. இது வந்து யார் எழுதியிருப்பானா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் தான் வந்து எழுதியிருப்பாரு. இவர் வந்து சிலபஸ் வந்து அவ்வளோவா கவர் ஆக மாட்டார். நம்ம வந்து எதுக்கும் நம்ம ஒரு ரீட் பண்ணிடுவோம், ஏன்னா எதுலேருந்து கேட்பாங்கன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து சிலபஸ் மாறி இருக்கு, நம்ம வந்து இதுல தான் எடுப்பாங்கன்னு வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ வந்து லைட்டாக இது வந்து யார் எழுதியிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து படிச்சிருப்போம். 6th 12th வந்து நிறைய பேர் படிச்சிருப்போம். வந்து லைட்டாக ஒரு ரீட் மட்டும் விட்டுருவோம். இதுக்கு முன்னாடி உள்ளது சிலபஸ்ல கவர் ஆயிருந்துச்சு மூதுரை வந்து அதை நல்லா பார்த்துக்கணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீடு அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரே தடவை வாசிப்பேன், அதே மாதிரி நீங்களும் ஒரு ரிவிஷன் பண்ணுறப்ப ஒரு ரீடு மட்டும் விட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. இது வந்து படிச்சீங்க. அப்புறம் மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன் மனமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. அப்புறம் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேண்டும், வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்துட வேண்டும் சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்றாரு. இதை வந்து நான் வந்து ஏன் படிக்கணும்னா, இப்போ வந்து நம்ம சொல்லும் பொருள் வந்து நிறைய இதில் கேட்பாங்க எக்ஸாம்ஸ் மேலே. இப்போ வந்து அதை படிக்காம நான் வந்து நீங்க வந்து படிச்சோன்னா ஒன்றுமே புரியாது. அதனால ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிட்டு இதை வந்து படிச்சோன்னா அதுக்கப்புறம் நமக்கு புரியும். வந்து தூற்றும் படி அப்படின்னா இகழும் படி, தூற்றும்படினா இகழும் படி, மூத்தோர்னா பெரியவர், இது வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். மேதைகள்னாலும் அறிஞர்கள், இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேதைகள் அறிஞர்கள். அடுத்து மாற்றார்னா மற்றவர், அடுத்து நெறினா வழி, இது வந்து கொஞ்சம் புதுசா இருக்கும். அடுத்து வற்றாமல்லாம் குறையாமல், இது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து இந்த தூற்றும்படியும் இந்த நெறியும் தான் கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ வந்து தூற்றும்படினா இகழும்படி, அப்புறம் நெறினா வழி, இதான் வந்து சொல்லும் பொருள். வந்து பாடலோட மீனிங்னா வந்து அவ்வளோ தேவையில்லை, ஏன்னா பாடலோட வரியே வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ வந்து நூல்வழி லைட்டாக பார்த்துருவோம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவர் வந்து திரை இசை பாடல் வந்து நிறைய எழுதுவார். அது என்ன சம்பந்தமாக எழுதுவார்னா உழைப்பாளிகளோட உயர்வை வந்து போற்றி வந்து எழுதுவார். அதனால இவர் வந்து மக்கள் கவிஞர் என்றும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவர் தான் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துறோம். வந்து சிலபஸில் உள்ளதை நம்ம வந்து நல்லா பார்த்துட்டு சிலபஸ் இல்லாததை வந்து புக் பேக் கொஸ்டின்ஸும் இந்த பொருள் தருக அதை மட்டும் பார்த்துக்கணும் நல்லா. அப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்துடும். மாணவர் பிறர் எப்படி வந்து நடக்கக்கூடாதுன்னா தூற்றும்படி நடக்கக்கூடாது, மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது, நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும், நாம் மூத்தோர் சொல்படி தான் கேட்டு நடக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் கைப்பொருள் வந்து பிரித்து எழுதுனா கை கூட்டல் பொருள் அப்படிதான் வந்து மாறும், கைப்பொருள். அப்புறம் மானம் இல்லா என்பதும் சேர்த்து எழுதுறது மானம் இல்லா தான் வந்து வரும். ஸோ வந்து மற்றதுனா வந்து சிலபஸ் வந்து கவர் ஆகாது. ஸோ அடுத்து வந்து கல்வி கண் திறந்தவர் காமராசர். வந்து காமராசர் வந்து தமிழில் சிலபஸ்ல இல்லை, ஆனால் ஜிஎஸ்ல வந்து காமராசர் அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அதில் இருந்து தான் வருவார். ஸோ வந்து நம்ம எதுலேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து இதையும் நம்ம பார்த்துக்கணும். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நுழைவுமுல்ல கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. கல்வி நிலையம் வந்து
அப்டேட் என்ன அந்த காலத்துக்கு ஏற்ப வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து தொடக்கத்தில் ஆசிரியரின் வீட்டிலே வந்து தங்கி வந்து மாணவர் வந்து படிப்பாங்க. பிறகு வந்து நாள்தோறும் வந்து ஆசிரியர் வீட்டுக்கு சென்று வந்து கல்வி கட்டுறாங்க. அப்புறம் இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர் வந்து கற்பித்தாங்க. அப்புறம் இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள் ஆகின. முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டும்தான் வந்து பள்ளிகள் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. அப்புறம் இன்று பள்ளிகளின் எண்ணிக்கை வந்து அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இத்தகைய கல்வி புரட்சிக்கு வந்து யார் வந்து வித்திட்டவராக இருக்காங்கன்னா, நம்ம வந்து கல்வி கண் திறந்த காமராசர் அவர்கள் தான். இது வந்து நிகழ்வு ஒன்றுல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்த பசங்கன்னா வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து இவர் தான் காமராஜர் வந்து கேட்பாரு என்னன்னா, நீனா வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு கேட்பாரு. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க கொடுத்து பள்ளிக்கூடமா எங்க ஊர்ல வந்து பள்ளிக்கூடம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பள்ளிக்கூடம் இருந்தா படிப்பீங்கன்னு கேட்பாரு. கண்டிப்பா படிப்போம்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஊர்ல வந்து பள்ளிக்கூடம் வந்து திறக்க வந்து வழி பண்ணுவார். இது வந்து நிகழ்வு 1. வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. நிகழ்வு 1 நிகழ்வு 1 லைட்டாக சொல்லியிருப்பேன். நிகழ்வு 2 நிகழ்வு 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நிகழ்வு 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. வந்து எது இம்பார்ட்டன்ட்னா, கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியார் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த முன்னாள் முதல்வர் காமராசர் ஆவார். வந்து பெரியார் தான் வந்து கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு வந்து கூப்பிட்டுருக்காரு. யார் வந்து கல்வி கண் திறந்தது அப்படின்னு பேர் வச்சா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது வந்து யாருன்னா பெரியார். இவரோட காமராசரின் சிறப்பு பெயர்கள் வந்து என்னன்னா, பெருந்தலைவர், கருப்பு காந்தி, படிக்காத மேதை, கர்ம வீரர், ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். ஏன்னா இந்திரா காந்தி வந்து பிரைம் மினிஸ்டர் அவருக்கு வந்து இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சனு. அதனால தான் நிறைய தலைவர்கள் வந்து உருவாக்கியிருக்காரு. அதனால தான் தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இவர் தான் வந்து நிறையா இலவச கட்டாய கல்வி வந்து சட்டத்தை வந்து இயற்றிருக்காரு. அப்புறம் மதிய உணவு வந்து இவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா சத்து உணவு வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. மதிய உணவு வந்து சத்து உணவை வந்து எம்ஜிஆர் மாற்றிருப்பாங்க. மதிய உணவு வந்து காமராசர். வந்து மதியம் வந்து காமராசர், சத்து உணவு திட்டம் வந்து எம்ஜிஆர் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. அப்புறம் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. காமராசருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு வந்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என வந்து பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்காங்க. அப்புறம் நடுவண் அரசு வந்து 1976 பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருக்கு. 1976 காமராசருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து 1976 வந்து வழங்கியிருக்காங்க. அப்புறம் காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசு அடமை ஆக்கப்பட்டது. அப்புறம் நினைவு இல்லங்களாகவும் மாற்றப்பட்டதுன்னு சொல்றாங்க. சென்னை விருதுநகர் இல்லம் வந்து அரசுடைமை ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களா வந்து இழந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சென்னை மெரினா கடற்கரையில வந்து சிலை வந்து இவருக்கு வந்து நிறுவப்பட்டிருக்கு. அப்புறம் சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு வந்து இவரோட பேர் தான் சொல்லியிருக்காங்க காமராசர்னு. அப்புறம் கன்னியாகுமரியில வந்து காமராசர் மணிமண்டபம் வந்து இருக்கு. கன்னியாகுமரியில வந்து காமராசர் மணிமண்டபம் 2/10/2000 இதுல வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த கன்னியாகுமரியில அமைந்துள்ள காமராசர் மணிமண்டபம் 2/10/2000. அப்புறம் ஆண்டுதோறும் காமராசர் பிறந்தநாளான ஜூலை 15ஆம் தேதி வந்து கல்வி வளர்ச்சி நாளா வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. கல்வி வளர்ச்சி நாள் வந்து என்னைக்குன்னா ஜூலை 15. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஜூலை 15, ஜூன் கிடையாது, ஜூலை 15ஆம் நாள். அப்புறம் வந்து இந்த சாப்டர் வந்து அவ்வளோதான் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் வந்து என்னன்னா, ஊரில் வந்து பள்ளிக்கூடம் இல்லை. ஸோ வந்து அதான் சொல்லியிருப்பேன் நிகழ்வு 1ல். அடுத்து பசியின்றி வந்து பிரிக்கும் போது பசி கூட்டல் இன்றி இப்படிதான் வந்து பிரியும். அடுத்து படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வந்து படிப்பு கூட்டல் அறிவு வந்து இப்படிதான் பிரிக்கணும். அடுத்து காடு பிளஸ் ஆறு என்பதை சேர்த்து எழுதும் போது காட்டாறு அப்படின்னு தான் மாறும், காட்டாறு. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக வந்து என்னன்னா, குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க என்ன வந்து அறிமுகப்படுத்தினார் காமராசன் கேட்டிருக்காங்க. அது வந்து சீருடை திட்டம் வந்து இவர் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு, அதான் கேட்குறாங்க. அடுத்து காமராசரை கல்வி கண் திறந்தவர் வந்து யார் வந்து மனதார வந்து பாடிருப்பானா, பெரியார் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ வந்து இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து நூலகம் நோக்கி பார்த்துருவோம். நூலகம் நோக்கி வந்து சிலபஸ் வந்து இல்லைன்னு நினைப்போம், ஆனால் சில நேரத்தில் வந்து கேட்டுருவாங்க. இப்போ வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ் வந்து யார் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண முடியும், அரங்கநாதன் வந்து தெரிஞ்சிருந்தா தான் நம்ம வந்து எழுத முடியும். வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருவோம். அப்புறம் வந்து பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருவோம். இப்போ வந்து என்னென்ன இது வந்து இந்த நூலகம் நோக்கியில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்துருவோம். இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு.
வந்து இந்த பாக்ஸு, அப்புறம் வந்து இந்த ரெண்டாவது பாக்ஸு, 3 பாக்ஸ் இருக்கு. இந்த 3 பாக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் வந்து அரங்கநாதன் அவர் வந்து என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு மேலோட்டமாக பார்த்துருவோம். இப்போ வந்து எங்கேருந்து கொஸ்டின்ஸ் வந்து வருதுன்னு தெரியாது. லைன் பை லைனாக வந்து பார்க்காம பாக்ஸில் உள்ளது மட்டும் நம்மள பார்த்துருவோம். நூலகம் நோக்கி இப்போ வந்து இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, கற்றது வந்து நம்ம வந்து எப்போதுமே கைமண் அளவு தான், கல்லாது வந்து உலக அளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல் மட்டும் போதாது, பாடநூல் மட்டும் படிச்சா போதாது, பல்வேறு துறை சார்ந்த நூல்களையும் தேடி தேடி படிக்கணும்னு சொல்றாங்க. அதற்கு துணை புரிவு வந்து என்னன்னா நூலகங்கள் தான். ஏன்னா நூலகத்துல வந்து நிறைய புக்ஸ்லாம் இருக்கும், நிறைய டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்கும். இதில் டிஎன்பிசிக்கே வந்து நிறைய பேர் வந்து இப்போ லைப்ரரியில் தான் படிக்கிறாங்க. ஏன்னா வீட்டில் வந்து நிறைய பேருக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்போ வந்து லைப்ரரிக்கு வந்து நல்லா நான் காலைல 9 மணிக்கு வந்தாங்கன்னா சாயந்தரம் ஒரு 7-8 மணி வரைக்கும் படிக்கிறாங்க. அதை நான் அங்கேயே சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நூலகம் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நூலகங்கள் வந்து மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என பல வகைப்படும் சொல்றாங்க. அப்புறம் ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் வந்து எதுனா அண்ணா நூற்றாண்டு நூலகம். இது வந்து சென்னையில் வந்து இருக்கு. ஸோ இதுதான் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஸோ வந்து இதில் வந்து இதை பார்த்துருவோம். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் வந்து சீனா. செகண்ட் வந்து நம்ம சென்னையில் இருக்கிற அண்ணா லைப்ரரி. வந்து இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இதை பார்த்துக்குங்க. அடுத்து இவர் தான் வந்து அரங்கநாதன். இவர் வந்து யாருன்னா நூலக விதிகளை வந்து உருவாக்கியவர். இவர் வந்து இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ். அப்புறம் வந்து இந்த கண் பார்வை அற்றவர்களுக்குலாம் வந்து பிரெய்லி நூல் வந்து அதுவும் வந்து லைப்ரரியில் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ வந்து அது வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வந்து மற்றதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்போ வந்து இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வந்து 8 தளம் இருக்கு. 8 தளத்தில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து சொந்த நூல் படிப்பகமும், அப்புறம் வந்து பிரெயில் கண் தெரியாதவங்களுக்கு வந்து ஏன்னா தரை தளத்தில் இருந்தால் தான் கண் தெரியாதவங்களும் ஈஸியாக வந்து படிக்க முடியும். அடுத்து முதல் தளத்தில் வந்து குழந்தைகள் பிரிவும் பருவ இதழ்கள் பிரிவும். ஸோ வந்து முதல் தளத்தில் வந்து குழந்தைகள், முதல்ல வந்து குழந்தைங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து இரண்டாம் வந்து தமிழ் நூல்கள். 2ஆம் தளத்தில் வந்து தமிழ் நூல்கள். இது வந்து எப்படி நான் வச்சுக்கணும்னா 2 நாள் வாரத்தில் தமிழ் படிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற சிலபஸுக்கு வாரத்தில் 2 நாள் தமிழ் படித்தா போதும், மற்ற நாளில் ஜிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து 3ஆம் தளத்தில் வந்து கணினி, தத்துவம், அரசியல் நூல்கள் வந்து படிக்கணும். ஸோ வந்து 3ஆம் தளத்தில் வந்து கணினி அறிவியல், அடுத்து தத்துவம், அரசியல் நூல்கள். அரசியல்வாதினா வந்து கணினிக்கு முன்னாடி தத்துவம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 3 நாளா அரசியல்வாதிங்க வந்து கணினி முன்னாடி தத்துவம் பேசிட்டு இருக்காங்க யூடியூப்ல வந்து வீடியோஸ் போடுறதுக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து 4ஆம் தளம் வந்து பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. வந்து 4ல் வந்து எப்போதுமே கஷ்டமாக தான் இருக்கும். 4 நாளா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, 4 அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமானது. பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி எல்லாமே வந்து கஷ்டமானது படிக்க. அப்புறம் 5ஆம் தளத்தில் வந்து கணிதம், 5x5 கணிதம். அப்புறம் வந்து அறிவியல்லே வந்து கணிதம் வந்து நிறையா இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில் வந்து சம்ஸ் இருக்கும். அப்புறம் மருத்துவத்துலேயும் வந்து நிறையா கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ வந்து 5 நாளே இந்த மருத்துவம், அறிவியல், கணிதம், இந்த மேக்ஸ் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து 6ஆம் தளத்தில் வந்து பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. வந்து இந்த திரைப்படத்தில் வந்து பொறி வந்து நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. என்ன படம் வந்து பார்ப்பாங்கன்னா வேளாண்மை ஓரியன்டாக படம் பார்ப்பாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 6ஆம் தளத்தில் வந்து படம் பார்க்குறப்ப பொரியை சாப்பிடுவாங்க. என்ன படம் பார்க்குறாங்கன்னா வேளாண்மை ஓரியன்டாக உள்ள படத்தை பார்க்குறாங்க அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து 7ஆம் தளத்தில் வந்து 7ஆம் அறிவு இருக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. வரலாறு, சுற்றுலா, அரசு, கீழ்த்திசை சுவடிகள்லாம் வந்து பார்க்கணும், சுற்றுலா வந்து போகணும், வரலாற்றை வந்து படிக்கணும் அப்படின்னா வந்து 7ஆம் அறிவு வந்து இருக்கணும். 7ஆம் அறிவு வந்தால் தான் கீழ்த்திசை சுவடிகள். அப்புறம் சுற்றுலா வந்து சில இடத்துக்குலாம் வந்து சுற்றுலா இப்போ தாஜ்மஹால் வந்து போகிறோன்னா அது வந்து யார் கட்டியிருக்கா, ஷாஜகான் வந்து கட்டியிருக்காங்க, அவங்க வந்து யார் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க, எத்தனை நாளாக கட்டியிருக்காங்க அப்படின்றத அந்த 7ஆம் அறிவுனா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் வச்சுக்கோங்க. வந்து 7ஆம் அறிவு வந்தால் தான் வரலாறு, சுற்றுலா வந்து சுற்றும் போது நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து நல்லா சுற்றி பார்க்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க. அடுத்து அரசு, கீழ்த்திசை சூழல்கள் நான் வச்சுக்கோங்க. ஸோ வந்து 8ஆம் தளத்தில் வந்து கல்வி, தொலைக்காட்சி. 8ஆம் தளத்தில் வந்து கடைசியில தான் தொலைக்காட்சி வச்சிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுலேயே வச்சா நிறைய பேர் தொலைக்காட்சி பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால 8ஆம் தளத்தில் வந்து கல்வி, தொலைக்காட்சி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து நூலக, அலுவலக பிரிவு. ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸுக்காக அலுவலக பிரிவு வந்து மேலே 8th ஃப்ளோர்ல இருந்து வச்சிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம்னா தரைத்தளத்தில் வந்து சொந்த நூல் படிப்பதற்கும், அப்புறம் வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து படிக்க, அப்புறம் முதல் தளத்தில் வந்து குழந்தைகள் வந்து படிக்க,
அப்புறம் 2ஆம் தரத்துல வந்து தமிழ் நூல்கள், அப்புறம் 3ஆம் தரத்துல வந்து கணினி, அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள் வந்து படிக்க, 4ஆம் தளத்துல வந்து பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி, அப்புறம் 5ஆம் தரத்துல வந்து கணிதம், அறிவியல், மருத்துவம், அடுத்து 6ஆம் தளத்துல வந்து பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை, அப்புறம் 7ஆம் தளத்துல வந்து வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடிகள், அப்புறம் 8ஆம் தளத்துல வந்து நூலகத்தின் அலுவலக பிரிவும் கல்வி தொலைக்காட்சியும் வந்து இருக்கு. ஸோ வந்து இந்த டேப்லெட் காலம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்து உள்ளவர்கள் சிலர் யார் யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள், அப்புறம் ஜவஹர்லால் நேரு, அப்புறம் அண்ணல் அம்பேத்கர், அப்புறம் கார்ல் மார்க்ஸ். இவர்கள்லாம் வந்து நூலகத்திலே படித்து வந்து அவங்க வாழ்வில் வந்து உயர்நிலை அடைகிறதுக்கு வந்து இந்த நூலகம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் இ. டாக்டர் சு. ரா. அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சிறந்த நூலகர்களுக்கு வந்து சா. ரா. அரங்கநாதன் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. இது வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து கிடையாது. அடுத்து வந்து இலக்கணம் வந்து பார்த்துருவோம். இலக்கணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா ஒரு 85 மார்க்கு வந்து நம்ம கையில் இருக்குன்னா அது வந்து இலக்கணம் தான். அதனால இலக்கணம் வந்து இனிமேல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கணும். உரைநடை செய்யுள் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இலக்கணத்துக்கு தான் வந்து ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ வந்து பார்த்துருவோம். இன எழுத்துக்கள் வந்து என்னன்னா சில எழுத்துக்களுள் இடையே சில எழுத்துக்கு வந்து இடையே வந்து ஒழிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. அது மாதிரி இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களே வந்து இன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து இன எழுத்து அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா, இப்போ வந்து இங் இருக்குன்னா அதோட இன எழுத்து க, இக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா த, ச, த, த, ப, ர இந்த வல்லின எழுத்துக்கள்ல வந்து இந்த இங்கு வந்து டேங்க, சேங்க, டேங்க அந்த மெய் எழுத்துக்கள்ல வந்து டேக்கு அப்புறம் இங்கு தான் வரும். ஸோ வந்து இதுக்கு அடுத்த எழுத்து வந்து ந. ஸோ இதுக்கான இன எழுத்துக்கு வந்து கேனா அதுக்கு வந்து இங்கு தான் இருக்கும். வந்து மஞ்சள் அப்படின்னா இஞ்சி வருதுன்னா ச கண்டிப்பாக வரும். நண்டு அப்படின்னா வந்து நண்டுன்னு இருக்குன்னா இது வந்து டேல உள்ளது, டாடா டிடி டூ. ஸோ வந்து இந்த இன எழுத்துக்கு வந்து இந்த டே அதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி தான் இத்துனா இந்து வரும், இப்புனா இம்மு வரும், இருனா இந்த 2 சொல்லி இன்னும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் வந்து இன எழுத்துக்கள். ஸோ வந்து நான் சொன்னதுதான் 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின மெய் எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். இப்போ வந்து 6 வல்லினை தான் 1 வல்லினா 4 5 6 இந்த 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் அதாவது பக்கத்திலேயே உள்ளதா மெல்லின எழுத்துக்களும் சேர்ந்த அதை வந்து இன எழுத்துக்கள்னு சொல்றோம். ஸோ வந்து சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமான வல்லின எழுத்துக்களே வரும் சொல்றாங்க. ஸோ வந்து அந்த சொற்கள்ல வந்து மெல்லின மெய் எழுத்து அடுத்து என்ன வரும்னா பெரும்பாலும் என்ன வரும்னா அதன் இனமாகிய வல்லின எழுத்தான் வரும். ஸோ வந்து இந்த பெரும்பாலும் இந்த மாதிரி இருக்கிறதா நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இதை வந்து மாற்றி விட்டுட்டு அவங்க வந்து பிள்ளைங்க பிளான்ஸ் மாதிரி கேட்பாங்க இந்த அப்டேட்டட் சிலபஸ்ல. ஸோ வந்து இதான் வந்து பார்த்துக்குங்க. இப்போ வந்து எது எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ வந்து திங்கள் இங்க இதான் வந்து இங்க அப்படிதான் வரும். இஞ்சுனா சே வரும், இன்னுனா டேல தான் வரும், இந்துனா டே வரும், இம்முனா பேல வரும், இன்னுனா ரே வரும். அதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. இங்க இஞ்சு இந்த இந்து வந்தா இதுதான் வரும், இம்மு வந்தா இப்பதான் வரும், பாம்பு அந்த மாதிரி. அப்புறம் வந்து இன்னுற தென்றல் அதுதான் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். மணிமண்டபம் வந்து இங்கே மணிமண்டபம் அதான் நண்டுன்னு சொன்னேன். மஞ்சளுக்கு வந்து இங்கே, திங்களுக்கு வந்து இங்கே இப்போ வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் இடையண எழுத்துக்கள் வந்து 6 ய, ர, ல, வ, ழ, ல ஒரே இனமாகும். இந்த இடையண எழுத்துக்கள் வந்து எரல, வேல, ல இடையினம் எழுத்துக்கள்னு சொல்றாங்க. இடையின எழுத்துக்கள் வந்து ஏரல, வேலல சொல்றாங்க. அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா மெய் எழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துகளிலும் இன எழுத்துக்கள் உண்டு. இப்போ வந்து மேல வந்து மெய் எழுத்துக்கள் வந்து பார்த்தோம். அதே மாதிரி உயிர் எழுத்துக்களுக்கும் இன எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா இப்போ வந்து அ அப்படின்னா இதோட இன எழுத்து வந்து அ, இ அப்படின்னா அதோட இன எழுத்து வந்து இ, உ வந்து அதோட இன எழுத்து வந்து உ, ஏவோட இன எழுத்து வந்து ஏ, அதே மாதிரி ஓவோட இன எழுத்து வந்து ஓ.
ஸோ இந்த ரெண்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுதான் வந்து கடைசியாக சொல்கிறதா வச்சுருக்கேன். இப்போ வந்து ஐ அப்படின்னு சொல்கிறப்ப ஈன்றது இந்த சவுண்ட் தான் முடியும், ஐன்னு சொல்கிறப்ப ஈன்னு தான் முடியும். அதனால் இதோட ஐயோட இனெழுத்து வந்து ஏன்னா உயிரெழுத்து வந்து இ. அதே மாதிரி அவ்வுன்னு சொல்கிறப்ப ஊன்ல தான் முடியும். ஸோ வந்து அவ்வோட இனெழுத்து வந்து ஓ உயிரெழுத்துல. ஸோ வந்து இதுதான் இந்த பேராகிராஃப்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து எடுத்துக்காட்ட சொல்லியிருக்காங்க பாருங்க. அளபடியில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். இப்போ வந்து அளபடை வந்து அளபடினா நீடித்து ஒழித்தல்னு சொல்லுவாங்க. ஒரு செய்யுள் வந்து ஒரு அழகா சொல்றதுக்காக அது வந்து அளபடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த ஓ அப்படின்னு சொல்றப்ப இந்த ஓவும் சேர்த்து வரும். டூ அப்படின்னு சொல்றப்ப டூவும் அப்படின்னு வரும். தலி ஈன்ற வரப்ப அதோட நெடிலை தொடர்ந்து தான் நெடிலை தொடர்ந்து இனமாகிய குறில் எழுத்துக்கள் ஓ ஊ இ இதெல்லாம் வரும். இதுல அளபடியில மட்டும். மற்றபடி இன எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள்ல வந்து இன எழுத்துக்கள் வந்து இங்க கொடுத்துருக்கிறத படி ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து எப்படி ஃபாலோ ஆகும்னா மறுபடியும் சொல்றேன். ஆக்கு வந்து இன எழுத்து வந்து ஆ, ஈக்கு வந்து இன எழுத்து வந்து இ, ஊக்கு வந்து இன எழுத்து வந்து ஊ, ஏக்கு வந்து இன எழுத்து வந்து ஏ, ஓக்கு வந்து இன எழுத்து வந்து ஓ. அதே மாதிரி ஐக்கு வந்து இ, அவுக்கு வந்து ஊ. ஸோ வந்து இதுதான் சொல்றாங்க. இது இல்லாம அளபடியும் அந்த நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்துக்கள் தான் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதையும் பார்த்துக்கங்க. அளபடியில் மட்டும்னு நான் வச்சுங்க. இது எப்படிதான் வந்து கொஸ்டின்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. அளபடியில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருவோம். மெல்லினத்திற்கான இன எழுத்து வந்து இடம் பெறாத சொல் வந்து இதுல வந்து என்னன்னா கண்ணில். இதான் வந்து மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம் பெறாதன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இடம் பெற்றுக்கிறது வந்து டிக் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இதான் வந்து ஆன்சர். ஏன்னா மஞ்சள் இஞ்சி ஜ இந்த இன எழுத்து வருது பாருங்க. இந்த த இது வந்து இதோட இன எழுத்துக்கள். இன்ப வந்து இதோட இன எழுத்துக்கள். ஸோ வந்து இன்ன மூணு சொல்லி தான் வந்து இதுக்கான இன எழுத்து கிடையாது. ஸோ வந்து இதுதான் அதுக்கான ஆன்சர். அடுத்து தவறான சொல்லை மட்டும் வட்டம் இடுக. இது வந்து எல்லாமே கரெக்டான ஸ்பெல்லிங்ல இருக்கு. இது வென்றான்றது வந்து இந்த வென்றானுக்கு வந்து வேற இந்த ரா வரும். வென்றான், இந்த ரா வென்றான் இதான் வரும். ஸோ வந்து இந்த ரா வந்து தப்பா கொடுத்துருக்கு. ஸோ வந்து இதான் வந்து தவறான சொல்லை வந்து பண்ணியாச்சு. அடுத்து தென்றல் அப்படின்னா இந்த தென்றல் வரும்னா தென்றல் இந்த நா வரும். கண்டம்னா மூணு சொல்லி இன்னும் வரும் கண்டம். அடுத்து நன்றிக்கு இந்த ரா வந்து இந்த ரீ வரும், இந்த ரா வரும். அடுத்து மண்டபத்துக்கு வந்து மூணு சொல்லி நா வரும், மண்டபம். இப்போ வந்து இதுதான் இதோட பின்வரும் சொற்களை திருப்பி எழுதுக. அடுத்து இந்த குறளையும் இந்த பழமொழி நாடுகளையும் பார்த்துருவோம். ஏன்னா எங்கேருந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுப்பாங்கன்னு தெரியாது. குறள் வந்து நம்ம ஜிஎஸ்லையும் கவர் ஆகும், தமிழ்லையும் கவர் ஆகும். ஸோ வந்து 20 அதிகாரம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை மட்டும் படிச்சுட்டு போனால் நம்ம வந்து எங்கே வந்து கேட்பாங்கன்னு தெரியாது. நம்ம தான் வந்து கடைசியில் மார்க் விட்டுட்டு உட்காந்துருப்போம். ஸோ வந்து புக்கில் உள்ள 6th to 12th உள்ள எல்லா திருக்குறளையும் பார்த்துடணும். அதே மாதிரி ஜிஎஸ்ல உள்ள திருக்குறள் எல்லாத்தையுமே பார்த்தா தான் கொஞ்சமாவது கவர் பண்ண முடியும். இப்போ வந்து யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாத்துணையும் கல்லாதவாறு. இது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா எந்த ஊரா இருந்தாலும் படிப்பாளிகளை வந்து எந்த ஊரா இருந்தாலும் எந்த நாடா இருந்தாலும் அவங்க வந்து வரவேற்பாங்க. அப்படி அந்த கல்விக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் இருந்துமே இன்னமும் வந்து நிறைய பேர் வந்து படிக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்றதா இந்த குறள். வந்து என்ன சொல்ல வராங்கன்னா படிப்புன்றது வந்து எவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ட்டு. அந்த படிப்பு வந்து இருந்தா எந்த நாடா இருந்தாலும் அவங்க வந்து வரவேற்பாங்க. அந்த அளவுக்கு வந்து கல்வி வந்து இம்பார்ட்டண்டா இருக்கிறப்ப அப்படி தெரிஞ்சுமே நிறைய பேர் படிக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்றதா இந்த குறள். அடுத்து ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகாது. தமவே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இது வந்து பழமொழி 400. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போ வந்து கற்றவர் வந்து சாப்பாடு வந்து கட்டிட்டு போக தேவையில்ல. ஏன்னா அவங்க எந்த இடத்துக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றவும் கற்றவர் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகாது. அதாவது கற்றவர் வந்து எந்த ஊருக்கு வேணா போகலாம், அங்கே வந்து எந்த ஊருக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து வேற்று நாடு ஆகாது, ஏலியன் நேஷன் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து எதுவுமே சாப்பாடு கட்டிட்டு போக தேவையில்ல. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு வந்து உபசரிப்பாங்க இந்த அளவுக்கு கல்வியில சிறந்து இருந்தா. ஸோ வந்து அதான் வந்து இந்த பழமொழி நாடுகள்னு சொல்ல வந்திருப்பாங்க. ஸோ வந்து அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா இந்த இருபொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்கள் அமையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூல்
இப்போ நூல் இருக்குன்னா அது வந்து 2 விதமாக யூஸ் பண்ணுவோம். ஆடை தைக்க உதவுவது நூல் யூஸ் பண்ணுவோமா, அதே மாதிரி மூதுரை வந்து அறநூலாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூல் தான் ஒரே நூல் தான், ஆனால் 2 அர்த்தமாக வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் மாலைக்கும் 6 படி இது வந்து நம்ம வந்து எழுத சொல்கிறாங்க. வந்து மாலையில் விளையாடினேன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் வந்து மாலை வாங்கி வா அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 6 வரைந்தேன், இந்த 6 நம்பரை வந்து வரைந்தேன் அப்படின்னு சொல்லலாம். 6 வழியாக சென்றேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து 2 விதமாக சொல்லலாம். அதே மாதிரி படிக்கட்டு மேல் நான் சென்றேன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் படிப்படியாய் முன்னேறினேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து அதான் வந்து இதுக்கான அர்த்தம். இருபொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்கள் அமையுங்கள், அதான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மற்றனா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இது வந்து என்ன அடுத்த இம்பார்ட்டன்ட் தான், இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு வந்து இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமராசர் பிறந்த நாள் வந்து என்னைக்குன்னா, ஃபர்ஸ்ட் இந்த நாள் எழுதிடுறேன், ஜூலை 15. காமராசர் பிறந்த நாள் வந்து ஜூலை 15. அப்புறம் எஸ் ராதாகிருஷ்ணன் அவரோட பிறந்த நாள் வந்து செப்டம்பர் 5. இதான் வந்து ஆசிரியர் நாளாக கொண்டாடுவோம். அப்புறம் அப்துல் கலாம் பிறந்த நாள் வந்து அக்டோபர் 15. அப்புறம் விவேகானந்தரோட பிறந்தநாளை வந்து ஜனவரி 12. அப்புறம் ஜவஹர்லால் நேருவோட பிறந்தநாளை வந்து நவம்பர் 14. இப்போ வந்து இதோட என்னென்ன நாளாக கொண்டாடுறாங்கன்னா, காமராசர் பிறந்த நாளை வந்து கல்வி வளர்ச்சி நாள். அடுத்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனோட பிறந்தநாள் வந்து எப்படி கொண்டாடுறாங்கன்னா, டீச்சர்ஸ் டே, ஆசிரியர் நாள். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆசிரியர் நாள். அடுத்து வந்து அப்துல் கலாம் பிறந்த நாள் வந்து தேசிய இளைஞர் தினம், தேசிய இளைஞர்கள் தினம், இதுதான் தேசிய இளைஞர் நாள். அடுத்து விவேகானந்தரோட பிறந்த நாள் வந்து என்ன கொண்டாடுறாங்கன்னா மாணவர் நாள். இதான் வந்து இங்க மாணவர் நாள். அடுத்து ஜவஹர்லால் நேருவோட பிறந்த நாள் வந்து குழந்தைகள் தினமா கொண்டாடுறாங்க. இது வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கும், குழந்தைகள் நாள். ஸோ வந்து காமராசர் பிறந்த நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாள், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் வந்து ஆசிரியர் நாள், அப்துல் கலாம் பிறந்த நாள் வந்து தேசிய இளைஞர் நாள். இங்க வந்து இருக்கு பாருங்க, தேசிய இளைஞர் நாள். அப்புறம் வந்து விவேகானந்தர் நாள் வந்து மாணவர் நாள். ஜவஹர்லால் நேரு வந்து குழந்தைகள் நாள். ஸோ வந்து இது வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து வந்து எப்படி வந்து சிலபஸ்ல இருக்குன்னா, பின்வரும் பத்தியை படித்து வினாவிற்கேற்ற விடை அளிங்கள். இது வந்து சிலபஸ் வந்து கவர் ஆகும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ வந்து இதை படித்து பார்த்து கீழே வந்து என்ன ஆன்சர்னு பார்த்துக்குங்க. இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஆன்சர் வேணால் நான் வந்து டிக் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து இதுதான் ஆன்சரு, இந்த ஆன்சரு. அடுத்து வந்து ஏழ்மை. அடுத்து இதுக்கு வந்து நெகிழ்ந்தார்னு வரும். நெகிழ்ந்தார். அடுத்து இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் காமராஜர் செய்த உதவி வந்து பணம் கொடுத்து உதவினார். ஸோ வந்து இதான் படித்து பார்த்துங்க, ஈஸியாக தான் இருக்கும். அதான் வந்து போகிறேன், இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து கடைசி வந்துட்டோம், இந்த இயல் 4ல் வந்து கடைசியாக வந்துட்டோம். என்னன்னா கலைச்சொற்கள் அறிவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கல்வினா எஜுகேஷன், இது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கல்வினா எஜுகேஷன். அடுத்து தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம்னா லைப்ரரி, இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த மின் எல்லா எஸ்கலேட்டர், இந்த எல்லா கடையிலையும் பெரிய ஷாப்பிங்லாம் இருக்கும், ஷாப்பிங் மால்லாம் இருக்கும். அடுத்து மின் தூக்கினா லிஃப்ட் தானே நம்ம தூக்கிட்டு மேலே போவோம் எல்லா ஷாப்பிங் மால்லையும் லிஃப்ட்டில். அது மாதிரி மின்னஞ்சல்லாம் இமெயில். அப்புறம் குறுந்தகடுனா குறுமையான தகடுனா இது காம்பேக்ட் டிஸ்க். அப்புறம் மின் நூலகம்னா லைப்ரரி, மின்னூல்னா புக். அப்புறம் மின் இதழ்கள்லாம் மேகசின். ஸோ வந்து இந்த மின்னு இருக்கிறதுனா நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, இது வந்து மேட்ச்சில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால் பார்த்துக்குங்க. மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், மின் தூக்கினா லிஃப்ட்டு, மின் அஞ்சல்னா இமெயில், மின் நூலகம்னா லைப்ரரி, மின் நூல்னா புக்கு, மேகசின்னா மின் இதழ்கள்னா மேகசைன். ஸோ வந்து இதுதான் இயல் 4 பொறுத்த வரைக்கும். கொஞ்சம் வந்து கண்டினியூஸாக வந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்தனால கொஞ்சம் ஸ்பீடாக பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இயல் 5 வந்து பார்ப்போம். இயல் 5 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ வந்து until then see you guys.